Welcome back to Travel with Satish. குட் மார்னிங் எவ்ரிவன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம். சிட்னி ஹார்பரில் வந்து நிறைய ட்ரையல் வாக் இருக்குது. அதில் ரீசெண்டாக கொஞ்சம் ரொம்ப பாப்புலராக இருக்கிறது வந்து ரோஸ் பே டு வாட்சன் பே. அது வந்து இப்போது சோசியல் மீடியாவில் ரொம்ப பாப்புலராக இருக்குது. சரி, அது நான் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கேன். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி பார்த்ததில் ரோஸ் பேலேருந்து வாட்சன் பே நடந்தோன்னா கொஞ்சம் அப் ஹில்ஸ் நிறையா இருக்குது. இது வைஸ் வெர்ஸா, லைக் வாட்சன் பேலேருந்து ரோஸ் பே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அது ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் டவுன் ஹில்லாக தான் இருக்கும், அப் ஹில் அதிகம் இருக்காது. வாங்க பார்ப்போம். வாட்சன் பே எப்படி வர்றது அப்படின்னா, சிட்னி சிட்டியிலேருந்து சர்க்குலர் கீழேருந்து நீங்கள் ஃபெரி பிடிச்சி வரலாம். டைரக்ட் ஃபெரி இருக்குது. அப்படி இல்லைன்னா டவுன் ஹால் இல்லைன்னா QEBலேருந்து பஸ் நம்பர் 324, 325. இந்த ட்ரையல் வந்து ரொம்ப மாடரேட்டானது, ரொம்ப ஈஸியும் கிடையாது, ரொம்ப கஷ்டமும் கிடையாது. புதுசாக ட்ரை பண்ணுறவங்களும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக வாக்கிங்லாம் ஜாக்கிங் போவீங்கன்னா ரோஸ் பே டு வாட்சன் பே ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படிலாம் இல்லை, ரொம்ப புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா வாட்சன் பே டு ரோஸ் பே ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ஈஸியானது. இந்த ட்ரையலில் வந்து சின்ன சின்னதாக நிறைய பீச்சஸ் இருக்குது, நிறைய லுக் அவுட்ஸ் இருக்குது. அந்த சின்ன சின்ன பீச்சஸ்லாம் போகணுன்னா கொஞ்சம் நீங்கள் கீழே இறங்கிட்டு திரும்ப மேலே ஏற வேண்டிய மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் வொர்த். அதில் நிறைய சின்ன சின்ன பீச்சஸ் இருக்குன்னு சொன்னல, அதில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இந்த பிரிட்ஜ் உங்களுக்கு தெரியுதா? இங்கே இருக்கு. இந்த பிரிட்ஜ் இப்போ ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் கொஞ்சம் ரொம்ப பாப்புலரான பிரிட்ஜு. அது பக்கத்தில் இருக்க பீச் தான் இது. அங்கே போவோம். இங்கே நிறைய பெஞ்சஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து சன்செட் டைமில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வேலை வழியில் இருக்க சின்ன சின்ன பீச்சில், ஒரு சில பீச்சில் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ இருக்குது. ஸோ இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் நீச்சல் தெரியும் அப்படின்னா இங்கே வந்து இந்த பீச்சில் வந்து என்னென்னா, அந்த இடத்துல வந்து இது கட்டியிருக்காங்க, நெட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஷார்க்கு வர்றதுக்கான சான்சஸே கிடையாது. பயம் இல்லாமல் இந்த பீச்சில் குளிக்கலாம். இந்த வாக்கில் ஃபஸ்ட் பியூட்டிஃபுல்லான இடம் வந்து இந்த பிரிட்ஜ் இருக்கிற பார்ஸ்லி பே பீச்சு. இது ரொம்ப சின்ன பீச் தான். குட் திங் இந்த பீச்சில் வந்து குளிக்கலாம். நீங்கள் மழை பெஞ்சதில் இப்போ ரீசெண்டாக, அதனால் நிறைய குப்பை வந்துருக்கு. மேபி நார்மல் டைமில் வந்து சம்மரில் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து என்ஜாய் பண்ணலாம். டாக்லாம் கூட்டி வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணும். டாக் இதில் குளிக்க விடலாம், செமையாக என்ஜாய் பண்ணும். சரி வாங்க போதும், அடுத்த இடத்துக்கு போவோம். இதுதான் இப்போது சோசியல் மீடியா ரொம்ப பாப்புலராக இருக்கிற அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. வியூ பாருங்கள். இதுதான் அந்த பார்ஸ்லி பே பீச்சு. ஹேங்கிங் பிரிட்ஜ் தான், ஏதாவது ஒன்று நல்லா சேர்க்காது. வாட்சன் பேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது கிப்சன்ஸ் பீச் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு வாட்சன் பே. குட்டி பீச்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து வழி இருக்கா என்னென்னு தெரியல, எனக்கு தெரியல, என்னால் கண்டுபிடிக்க முடியல, அதனால் நான் போகல. அது இருந்தால் போகலாம். அடுத்து வந்து ஒரு 2-3 சின்ன சின்ன பார்க் இருக்குது, ஒரு ராக் பூல் இருக்குது. அப்புறம் வந்து ஷார்க் பீச்சுக்கு வருவோம்.
ஷார்க் பீச் போகலாம். ஷார்க் பீச் போகிற வழியில் பாட்டில் கிளாஸ் லுக் அவுட்னு ஒன்று இருக்குது. பாருங்க, நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஃபிஷ்ஷிங் ரொம்ப ஏற்ற இடம் பண்ணுறாங்க. நிறைய ராக் ஏரியாவாக இருக்கனால ஃபிஷ்ஷு நிறையா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதான் நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க. சிட்னி சிட்டிஸ்கேப் வந்து சன்செட் டைமில் அழகான அந்த கோல்டன் ஹவர் லைட்டில் பார்க்கணுன்னா ஒரு எக்ஸலண்ட்டான பிளேஸ் இருக்குது. வாங்க அடுத்து அங்கே போவோம். நெக்ஸ்ட் ஷார்க் பீச். ஏன் அப்படி பேர் வந்து இந்த எல்லாம் ஷார்க் பீச். ஓகே, நம்ம அப்படியே போவோம். இப்போ நம்ம பார்த்த ஏரியாவுக்கு பேர் பாட்டில் அண்ட் கிளாஸ் பாயிண்ட். இப்படியே போனால் நெக்ஸ்ட் ஷார்க் பீச். இடையில சின்ன சின்ன அப்படியே இந்த மாதிரி ராக்கில் பீக் த்ரூ பண்ணி வியூ பார்க்கலாம். பாருங்க, இது பார்த்தா இது மேன்லி சைடு. இந்த பக்கம் திரும்பி இப்படி பார்த்தா சிட்னி தெரியும் சிட்டி. நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாக் பண்ணுங்கள். நீங்கள்லாம் வாக் பண்ணுறப்போ நல்ல க்ரிப் இருக்க ஷூஸ் போட்டுக்கோங்க. மண் பாதை தான். ரெயின் டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிப் ஆகும். இங்கே ஒரு சின்ன இதாக இருக்குது. இது நல்லாயிருக்கு. இங்கே வந்துட்டு இந்த மரத்தை பிடிச்சிட்டு நல்ல வியூ. இந்த ஷார்க் பீச் இருக்க ஏரியாவில் இருக்க பார்க்கில் வந்து நீங்கள் உங்களோட ஓன் கேஸ் பார்பிக்யூ இருந்தால் கொண்டு வந்து பார்பிக்யூ போட்டுக்கலாம். சட்டென்ட்டு மாறுது வானிலைங்கிற மாதிரி டக்குன்னு வெயில் வந்துடுச்சு. அதனால தான் சன் கிளாஸ். காலையிலேருந்து கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தது. இப்போ வந்து கரெக்டான ஷார்க் பீச் வந்து இல்லைன்னா சன்னி ஆகிடுச்சு. ரொம்ப சனி இல்லை, கொஞ்சம் தான். ஆனால் இந்த ஊரில் வெயில் எப்படி தெரியுங்களா, வெளியில் நடிக்கும், கண் ரொம்ப கூசும். அதனால கொஞ்சம் போட்டே. லோக்கல் பீப்புளுக்கு இது இந்த ஷார்க் பீச் வந்து ரொம்ப பாப்புலர். ஏன்னா இங்கே பார்க்கிங் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்பேஸ் இருக்குது, பார்பிக்யூ பண்ணிக்கலாம். அதில் ஒரு கஃபே ஒன்று இருக்குது பின்னாடி, அங்கே தெரிய போயிருங்க. அங்கே இது பண்ணிக்கலாம். நல்லா ரிலாக்ஸ்டான இடம். அப்புறம் ஃபிஷ் நெட்டு போட்டிருக்காங்க. அதனால் ஷார்க் வர்றதுக்கான பயம் கிடையாது. குளிக்கலாம் தைரியமாக. ஸோ ஸ்கூல் ஹாலிடே டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. நைஸ் பிளேஸ் டு விசிட். பண்ணுறதுக்கு நல்ல பீச்சு. ஓகே, நம்மளோட வாக் கண்டினியூ பண்ணுவோம். இங்கேருந்து சன்செட் நல்லாயிருக்கும். ஆனால் இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா மில்க் பீச். அங்கேருந்து பார்த்தா ஹார்பர் பிரிட்ஜ், ஓப்ரா ஹவுஸ், சிட்டி வியூ எல்லாமே ஃபுல்லாக தெரியும். பட் இதெல்லாம் போகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. மழை பெஞ்சிருந்ததுன்னா மட்டாக இருக்கும், ஸ்லிப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன்ல, சன்செட் பார்க்குறதுக்கான பெஸ்ட் பிளேஸ் சிட்டிஸ்கேப்பு, ஹார்பர் பிரிட்ஜு, ஓப்ரா ஹவுஸ், டவர், சிட்டி எல்லாம் சேர்த்து பார்க்குறதுக்கான அருமையான லொக்கேஷன் இதுதான். இந்த பிளேஸ்லேருந்து பார்த்தா
ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் டு வியூ சன்செட். நான் இது வரைக்கும் இங்கேருந்து எடுத்த சன்செட்லாம் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். சன்செட் ஸ்பாட்லேருந்து எப்படி நடந்தேன்னா நெக்ஸ்ட் வந்து மில்க் பீச் சூப்பராக இருக்கும். இங்கே எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்க, இதுதான் மில்க் பீச். ரொம்ப சின்ன பீச் தான், பட் சன்செட் பார்க்குறதுக்கு நல்ல ஏரியா. கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து விளையாட விடலாம். இப்போ வந்திருக்கிறது வந்து ஹெர்மைட் பீச். இதுவும் ஒரு சின்ன பீச் தான், அவ்வளோதான் பீச். இது மேபி ஹெர்மைட் கிராப் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see, I can find anything. இல்லையே, என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹெர்மைட் கிராப், பிடிச்சி விளாடுவான். ஹெர்மைட் பீச், லெட்ஸ் கண்டினியூ அவர் ஜர்னி. நல்ல பீச், ரொம்ப சின்னதான பீச்சு. குளிக்கிறதுக்கு அளவு இருக்குது. ஆனால் இங்கே வந்து அங்கங்கே ஷார்க் பைட்டோட எச்சரிக்கை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மர்ச்சன்ட் பேலேருந்து நிறைய பேர் நடக்கல, பட் இது ஷார்க் பீச்லேருந்து ரோஸ் பே வரைக்கும் ரொம்ப பேர் ட்ரையல் வராங்க வாக்கிங். இது வந்து கொஞ்சம் ஈஸியானது, நல்லாயிருக்கும், வியூவும் நல்லாயிருக்கும், ஈஸி. ஒரு ½ அன் ஹவர், ஒரு 1 ஹவரில் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இது வந்து ஹெர்மைட் பீச் ஏரியா. இங்கேயும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது, உட்காந்து சன்செட் பார்க்குறக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இங்கே ஃபிஷ்ஷிங் நிறையா பண்ணுறாங்க, நிறைய டேபிள்ஸ் போட்டிருக்காங்க, ஃபுட்டு கொண்டு வந்து சாப்பிட்லாம். நம்ம வாக் கன்டினியூ பண்ணுவோம். அடுத்து ஒரு சின்ன பீச், இது வந்து குயின்ஸ் பீச். இங்கே வந்து வார்னிங் போட்டிருக்காங்க, ஸ்லிப்பரி ராக்ஸ், நோ டாக், நோ ஆல்கஹால், பட் ஷார்க் பைட்டுக்கான இது இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஷார்க் பைட் கிட் வேறு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே குளிக்கலாம், பட் அட் யுவர் ரிஸ்க். ஓகே, ஸோ கேர்ஃபுல். இவ்வளோ தான் பீச், குட்டியாக. இதுதான் குயின் பீச். நம்ம வாக்க அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். ரொம்ப வெயில் அடிக்குது, வேர்க்க ஆரம்பிச்சிச்சு.
முக்கால்வாசி நடந்தாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், ரோஸ் பே போயிடலாம். இந்த பார்த்து முடிஞ்ச எண்டாகிற இடத்துல வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் ரோட்டில் பிளாட்ஃபார்மில் போகலாம், அப்படி இல்லைனா ரோஸ் பே பீச்சில் இறங்கி பீச்சில் நடந்து போகலாம். நான் ப்ரிஃபர் பண்ணுறது எப்படின்னா, கொஞ்சம் தூரம் பிளாட்ஃபார்மில் ரோடில் போய்ட்டு அதுக்கப்புறம் பீச்சில் போவேன் யூஸ்வலாக. பட் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது, பீச்சில் நடக்க முடியுமான்னு தெரில. நீங்கள் ஷார்க் பீச்லேருந்து ரோஸ் பே நடந்தீங்கன்னா எண்டில் வந்து ஒரு பெஞ்ச் இருக்கும், பிஃபோர் ரோடை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ ரோஸ் பேலேருந்து ஷார்க் பே போகிறீங்கன்னா பிகினிங்லேயே இருக்கும் இந்த பெஞ்சு. இந்த பெஞ்சோட வியூ பாருங்கள். ஒரு வழியாக மெயின் ரோடு ஏரியாவுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து ஃபுட்பாத்தில் தான் நடந்து போகணும். கொஞ்சம் தூரம் போனோடனே பீச்சுக்கு ஆக்சஸ் இருக்குது, பீச்சிலேருந்து போகலாம். சன்செட் டைமில் வந்திங்கன்னா நல்லாயிருக்கும், வேவ்ஸ் அதிகம் இருக்காது, கிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வரலாம், விளையாடுறதுக்கு நல்ல பிளேஸு. அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபேமிலியோட. இதுதான் ஃபுட்பாத்லேருந்து பீச்சுக்கு போகிற ஆக்சஸ்க்கான ஸ்டெப்ஸு. இங்கேருந்து பீச்சுக்கு போகலாம், அங்கேருந்து நடக்கலாம். ஓகே, ஐ வில் ஷோ யூ. ரோஸ் பே பீச்சு. வேவ் அந்தளவுக்கு இருக்காது, ஏன்னா பேக் வாட்டர் ரோடு தானே. அதனால் ஈவினிங் வந்து சிட்டிஸ்கேப் தெரியும், சன்செட்டுக்கு நல்ல பிளேஸ். இங்கே நிறைய பேர் வந்து இது டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இதெல்லாம் எடுப்பாங்க. நிறையா தடவை பார்த்துருக்கேன் நான். நல்ல பிளேஸ் வரல, ஏன்னா இங்கே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்லேயும் வரலாம், ஓன் காரும் எடுத்துகிட்டு வரலாம், பார்க்கிங் இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, கஃபேஸ் இருக்குது. ஸோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோதான். சக்ஸஸ்ஃபுல்லி வாட்சன் பேலேருந்து ரோஸ் பேக்கு என்னோடய வாக்கை நான் முடிச்சிட்டேன். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. இதேமாரி வேறு வாக்லாம் ட்ரை பண்ணுவோம் கம்மிங் வீக்ஸில். See you guys. Until then, cheers.